கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் என்ன சொன்னார்? தம்முடைய சீஷன்மாரிடம் என்ன சொன்னார்? நீங்கள் இங்கே தங்கி எனக்காக விழித்திருந்து வேண்டுதல் பண்ண வேண்டும் என்பதாக சொன்னார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். என்ன வினா பண்ணினார்? முக்கியமாக, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்பதாக ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் என்றால் என்ன? ஆண்டவர் மரிக்கவோ பாடுபடவோ பயந்தவர் அல்ல. இந்த பாத்திரம் என்றால் என்ன? பாவ பாத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகா பரிசுத்தமான தேவன். மனுமக்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் பானம் பண்ண வேண்டியது இருக்கிறது, சுமக்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் அவருக்கு கஷ்டம். ஆகவே இந்த பாவ பாத்திரம் அவருக்கு மிகவும் அருவருப்பானது. பயங்கர சத்தமான ஜபம், கண்ணீரான ஜபம், வியாகுலமான ஜபம், பெருமூச்சு போட உள்ளதான ஜபம். எப்படி இந்த பாவ பாத்திரத்தை குறித்ததான அந்த ஜபம். அப்பொழுது அவருடைய நரம்புகளை தளர ஆரம்பித்தது. அந்த பலவீனத்தோடு ஜபம் பண்ணிவிட்டு தன்னுடைய சீஷன்மாரை பார்க்க வந்தார். ஒரு நல்ல உறக்கம், எல்லாரும் உறக்கம். பேதுரு நோய் குறிப்பா சொன்னார். பேதுருக்கு பயங்கரமான சோதனை வரப்போறது, அவன் மறுதலிக்க போறான். ஆகவே 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனை உட்படாபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எல்லாரும் சொன்னார். ஆவி உற்சாகம், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். அடுத்து மறுபடியும் போனார். முதல்ல எங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ அந்த இடத்துக்கு போனார். இந்த பாத்திரத்தில், இந்த பாவ பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்பா. மீண்டும் ஜெபம் பண்ணினா பயங்கரமான ஜெபம். முதலாவது பண்ணதோட இன்னும் ஊக்கமான ஜெபம். இன்னும் அவருடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்தது. துக்கம் வியாகுலம் தெரிந்ததான ஜெபம். திரும்பி 2ஆம் முறை வந்தபோது மறுபடியும் பயங்கர தூக்கமாக தூங்குறதை கண்டார். பின்னும் மீண்டும் அந்த கல்லறை தூரம் அப்புறம் போய் 3ஆம் முறை பின்னும் அந்த சொன்ன வார்த்தைகளை சொல்லி இன்னும் ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளா, பெரிய பெரிய துளிகளா சொட்டு சொட்டா விழுந்தது, தரையில விழுந்தது. பலவீனத்தின் மேல் பலவீனம். நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனது. இரத்த நாளங்கள் பொட்டி தரையில எல்லாம் ரத்தமாக சிந்த ஆரம்பித்தது, வடி ஆரம்பித்தது. அது போட்டிருந்ததான அங்கெல்லாம் நனைந்தது. இந்த ரத்தத்தை மேலதான் இந்த ஜெபம் எல்லாம். ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டார், மிகவும் பலவீனப்பட்டார். ஏற்காக பாவியலாகிய நமக்காக.